நம்மளோட பரம்பரையில யார் மேல குலசாமி வரும்? என் குலசாமி இருக்குங்க. என்னுடைய குலதெய்வத்த நாங்க ஒரு 7 5 குடும்பம், 7 குடும்பம், 10 குடும்பம், 20 குடும்பம் அப்படின்னு நாங்க எல்லாம் சேர்ந்து கும்பிட்டு வர்றோம். ஆனா எங்களுடைய தாத்தன், பாட்டன் வழியில எங்களுடைய அப்பா, பெரியப்பா எங்க எங்க எங்களுடைய பரம்பரையில யார் மேலங்க சாமி வரும்? அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டதுனால நான் அறிஞ்சத அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி. சாமி சாமி வருது அப்படின்னு நாம எதிர்பார்க்கிறது அப்படிங்கிறது, அது சரியான ஒரு இது அல்ல. சரி, சாமி எப்படி வருது? சாமியாடிகள்லாம் இருக்காங்கல்ல, அந்த சாமியாடிகள்லாம் எப்படி ஆதி காலத்துல அந்த சாமி தேர்ந்தெடுத்துச்சு? ஏங்க ஒரு சாமியாடி இருக்காருங்க. அவங்க அப்பா ஆடுனாரு, அவங்க தாத்தா ஆடுனாரு, அவங்க பாட்டன் ஆடுனாரு, அவங்க முப்பாட்டன் ஆடுனாரு. இது மாரி வழி வழியா அவர் ஆடி வர்றாங்க. அவங்க குடும்பத்துல ஆடி வர்றாங்க. அவங்க குடும்பம் தான் சாமி ஆடி வர்றாங்க. எங்க குடும்பத்துல யாரும் சாமி ஆடல. ஆனா, இப்ப எங்க குடும்பத்துல சாமி வந்திருக்கு. இது எப்படி வருது? இது தெய்வம் எப்படி அந்த சாமி வந்து எப்படி மாறுது? இது மாறுமா? எங்க குடும்பத்துல இப்ப வரைக்கும் சாமியே வரல. எங்க குடும்பத்துல இந்த தலைமுறை இல்லாட்டினாலும் அடுத்த தலைமுறையில எங்க பரம்பரையில அந்த சாமி வருமா? ஏன்னா, இந்த சாமி ஒத்த சாமி தான் எல்லா மக்களுக்கும், எல்லா கும்புக்கும் 1000 குடும்பம் இருந்தாலும் 1000 குடும்பத்துக்கு ஒத்த சாமி. அந்த ஒத்த சாமி யார் மேல வருது? 21 தெய்வம் இருக்குங்க. 5 தெய்வம், 7 தெய்வம், 11 தெய்வம் ஆடி வரும். ஆண் தெய்வத்த விட பெண் தெய்வம் ஆடி வரும். இது மாதிரியான அந்த சாமியெல்லாம் எங்க எங்க குடும்பத்துல வருமா? அத எப்படி நாம அறிஞ்சுக்கிறது? அப்படிங்கிறத இன்னைக்கு நான் அறிஞ்சத அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரிங்க. சாமி வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். சாமி வர்றதுக்கு முன்னாடி சாமிய நாம உணர்றோமா? சாமி வந்தா தானங்க உணர முடியும். சாமி வந்தா தானே உணர முடியாது. சரியா? இல்ல. சாமி மனுஷங்கிறது நாமங்கிறது அடுத்த பட்சம். அந்த எல்லையில இருக்க சாமிய நாம உணரணும்ல. சரி, அந்த சாமி எப்படி உணர்த்தும்? சாமி நான் எல்லையில இருக்கேன்னு எப்படி உணர்த்துது? அத நாம எப்படி தெரிஞ்சுக்கிற முடியும்? குலசாமி கோயிலுக்குள்ள கால வச்சாலே தெரியுங்க. அந்த மண்ண மிதிச்சாலே தெரியும். சாமிய நெனச்சு எந்த கோரிக்கை வச்சாலே தெரியும். எனக்கு எப்பயாவது கஷ்டமா இருக்கும்போது என் குலசாமிய நான் நெனச்சாலே அது எனக்கு இதெல்லாம் சரியாச்சு, இதெல்லாம் நான் உணர்ந்தேன்னா சாமி அந்த எல்லையில இருக்குன்னு அர்த்தம். கும்புகளுக்குள்ள, குலதெய்வ மக்களுக்குள்ள நடக்கிற வம்ச விருத்தி அதில கண்டுபிடிக்கலாம். அந்த கும்புகளுக்குள்ள, மக்களுக்குள்ள இருக்கிற அந்த குடும்பத்தோட வளர்ச்சி, சகல செல்வம், கல்வி, ஆரோக்கியம், அந்த குடும்பம் இருக்கிற அன்பு, அன்னோன்யம், அது மாரி பந்த வாசம் இதுல எல்லாம் தெரிஞ்சுக்கிறலாம் சாமி பேசுறது. சரி, இதெல்லாம் இருக்குங்க, சாமி பேசுதுங்க. ஆனா எங்க குடும்பத்துல சாமி வருமா? நான் எப்படி தெரிஞ்சு இருந்தா எங்க குடும்பத்துல அந்த சாமி பேசுது, அந்த சாமி எங்க குடும்பத்துல வருமா? எங்க பரம்பரையில வருமா? அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள அறிவு நண்பர்களுக்கு நினைவு கூர ஆசைப்படுறேன். என்னுடைய பரம்பரையில சாமி வரும் அப்படின்னு நான் நினைக்கிறது, ஆசைப்படுறது சரிதான். ஆனா நான் ஆடியே ஆவேன். சாமி என் மேல வந்து எங்க குடும்பத்துல எங்க பரம்பரையில மிதிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிற குணம் தவறு. சரி, சாமி எப்படி தேர்ந்தெடுக்குது? ஆதியிலிருந்து வர்றது வாகன நிலை இல்லாம இருக்கு. அத விடுங்க. சரி, சாமி ஒரு தலைமுறை, 2 தலைமுறை, 3 தலைமுறை பேசல. சாமியோட வாகனம் என்ன ஏதுன்னே தெரியல. இல்ல அந்த சாமி ஆடுனவரு அகால மரணம் அடைஞ்சுட்டாரு. அப்ப அந்த சாமிய மறுபடியும் நாங்க அந்த எல்லையில நாங்க ஒரு தெய்வத்த பேச வைக்கிறதுக்கு உண்டான வழிபாடு, பூஜை புனஸ்காரம் நாங்க எல்லாம் செஞ்சோம். மறுபடியும் அந்த சாமி வருது. அப்ப அந்த சாமி பழைய குடும்பத்த தேர்ந்தெடுக்குமா? இல்ல அந்த இருக்கிற அந்த அங்காளி பங்காளிகளுக்குள்ள இருக்கிற அந்த பரம்பரையில ஏதாவது ஒரு குடும்பத்த தேர்ந்தெடுக்குமா? சாமி வரணும் அப்படின்னு நாம நினைக்கிறது தப்பு. சாமி நினைக்கணும் நம்ம மேல வரணும்னு. அத எப்படி கண்டுக்கிறது? என் சாமி நினைக்கணும். 1000 பேர் வந்து நின்னாலும், 1000 பேர் என் மேல சாமி வரணும்னு நினைச்சாலும், 1000 பேருக்கு மேல அந்த சாமி நினைக்கல அப்படின்னா, அந்த சாமி வராது. சாமி வரணும்னு நான் கோடி கோடியா கொட்டி அள்ளி எரிஞ்சாலும் சாமி வராது. கோடி கோடியா நான் அந்த சாமிக்கு நல்லா எல்லா மக்களுக்கும் நான் நிறைய செஞ்சு செலுத்தினாலும் அந்த சாமி என்ட்ட வராது. தெய்வம் நினைக்கணும். தெய்வம் எப்படி நினைக்கும்? தெய்வம் நினைக்காம ஏங்க? தெய்வம் நினைக்கிறதுனால தானங்க வழி வழியா வருது. உண்மை, சத்தியம், ஏத்துக்கிறேன்.
வழி வழியா, வழி வழியா வர காரணம் என்ன அப்படின்னா, அந்த அந்த சாமியாடி, அந்த வாகனம் சரியா இருந்ததுனால வழி வழியா, வழி வழியா, வழி வழியா வரும். தெய்வமே பேசல, தெய்வமே இல்ல. ஆனா அந்த சாமி புதுசா இப்ப வருது அப்படிங்கிற பட்சத்துல, அந்த சாமி ஒரு சில விஷயங்கள குல மக்கள்ட்ட எதிர்பார்க்கும். தராசுல நிறுத்து பார்க்கும். அதத்தான் இப்ப நான் அறிஞ்ச ஒரு சில விஷயங்கள, உங்க பரம்பரையில இப்படி நீங்க இருந்தீங்க அப்படின்னா, உங்க மேல சாமி வர வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. அதத்தான் இப்ப நானு சொல்ல ஆசைப்படுறேன். சரி, எப்படி சாமி நிற்கும்? உங்க குலசாமி வந்திருக்கு. வராத சாமி வந்திருக்கு. அந்த சாமி அந்த கும்புல ஏதாவது ஒரு பரம்பரை மேல வரணும். ஏதாவது ஒரு வம்சாவளி மேல வரணும். ஏதாவது ஒரு குடும்பத்த தொடணும். எப்படி அந்த சாமி நிற்கும்? எப்படி அந்த சாமி யார யார தொடுறது அப்படிங்கிறது எத வச்சு அந்த சாமி நிர்ணயிக்கும்? அந்த தராசுல ஒரு பக்கம் நீங்க இருக்கீங்க. இன்னொரு பக்கம் என்ன இருக்குன்னு தெரியுமா? உங்க குடும்பத்துல சாமி நீங்க ஆட போறீங்க. சாமி உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னா, அந்த ஒரு தராசுல நீங்க இருக்கீங்க. இன்னொரு தராசுல என்ன இருக்குன்னு தெரியுமா? அதான் நான் மூச்சுக்கு 300 தடவ சொல்றேன். சத்தியம், உண்மை, நேர்மை, கள்ளமில்லாத, கபடமில்லாத, தன்னால முடிஞ்ச உதவிய, தான தர்மத்த, அடிச்சவன அடுத்தவன் நல்லா இல்லாட்டினாலும் அடுத்தவன் நல்லா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த சாமியோட நிலைய அறிஞ்சு, குணமறிஞ்சு, தான் குடும்பத்தில தான் தாயப் போல, தான் பிள்ளையப் போல அந்த சாமிய பார்த்து, அந்த சாமிக்காக கண்ணீர் விடுற பெருமக்க. இப்ப நான் சொல்றது எல்லாமே இன்னொரு பக்கம் இருக்கணும். அப்படி இருந்தா தான், அந்த தராசு சரியா வந்தா தான் அந்த சாமி உங்க மேல வரும். இப்ப நான் சொல்றது எல்லாம் உங்க பக்கம் இருக்கணும். அது மட்டும் இல்லாம, ஒரு குடும்பத்த அனுசரிக்கிற விதம். குடும்பத்தில இருக்க அண்ணன், தம்பி, குடும்பத்தில இருக்க அந்த குடும்பத்த எப்படி அனுசரிக்கிற விதம். பந்த வாசமா அப்படி அவங்கள பாதுகாத்து நிக்கிற ஒரு விதம். இது இல்லாம, தெய்வத்துக்காக உயிர கூட குடுப்போம் அப்படிங்கிற எண்ணம். அந்த சாமி இருக்கிற எல்லை நல்லா இருக்கணும். சாமி பேசணும். நமக்கு பேசலாட்னாலும், அந்த சாமிய கும்பிட வர எல்லார்ட்டயும் பேசணும். அந்த எல்லையில வர்ற சனங்களோட கஷ்டத்த மாத்தி குடுக்கணும். இந்த சாமியோட நிலை இப்படி இருக்கு. அந்த சாமிக்கு உண்ண உணவில்ல, உடுத்த உடல்ல, இருக்க இருப்பிடம் இல்ல. இத சரி செஞ்சு குடுக்கணும். சாமி இந்த நிலையில கிடக்கு. இத சி இது இத நாம மீட்டெடுக்கணும். தெய்வம் கோவத்துல நிக்குது. அத சரி பண்ணணும். சாமிய அந்த சாமிய பத்தியே நெனப்பாவே எல்லா நேரங்கள்லயும் அந்த தெய்வத்த பத்தி சிந்திக்கிற இந்த குணங்கள் எல்லாமே ஒரு பக்கம் இருக்கணும். தவறு நடந்திருக்கு. அந்த தவற சரி பண்ணணும். எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கணும். எல்லா மக்களும் வரணும். சாமிக்கு கும்பிடு எடுக்கணும். சாமி வயித்த நிரப்பணும். சாமி பசியோட இருக்கு. பசி ஆறணும்னு அந்த சாமிக்காக நினைச்சு வயிற காய போட்டு இருக்கிற குணம். எல்லாம் நம்ம பிள்ளையப்பா. எல்லாம் நம்ம பிள்ளைய. எல்லாம் நம்ம சனம். எல்லாம் நம்ம ரத்தம். எல்லாம் எல்லாம் 10 பிள்ளை பெத்தாலும் எல்லாம் ஒரு தாய் பெற்ற பிள்ளை. எல்லாம் ஒண்ணு தானப்பா அப்படின்னு முதுகுல நெஞ்சுல குத்துனவன கூட மன்னிச்சு பிள்ளையா ஏத்துக்கிற குணம். ஒண்ணுமே இல்லாட்டினாலும் அந்த சாமிக்கு முடிஞ்சத போய் ஏதாவது ஒரு ஒரு பணியாவது, திருப்பணியாவது செய்வான். தன் கையால முடிஞ்ச ஏதாவது ஒரு சூடத்த பொருத்தி அந்த சாமிய நெனப்போம். சாமிய வணங்குவோம். அந்த சாமி இருக்குன்னு நம்பணும். பேசணும். அந்த சாமி இருக்கு. யாரும் இல்ல அப்படின்னு யாரும் நம்ம நினைக்கக்கூடாது. அப்படி இல்லாத சாமிய கூட நம்ம அந்த இடத்துல பேச வைக்கணும். அப்படின்னு துடிக்கிற எண்ணம், உள்ளம். இதெல்லாம் அந்த தராசுல இருக்கணுங்க. இத்தனை இருக்கணும். தீய வினையில, பழி பாவ தோஷங்கள்ல, பில்லி சூனியம் செய்வினை ஏவல் போகாம, உயிரே போனாலும் என் சாமி வந்து காக்கட்டும், இல்லைன்னா உயிரே போகட்டும்னு அந்த சாமிக்காக நிக்கிற நிலை, எண்ணம், கஷ்டம், கண்ணீர், கருமாயம். அந்த தெய்வத்தை பத்தி அனுதினமும் சிந்தனையில அந்த சாமிக்கு என்ன தேவை, ஏது தேவை, பிள்ளைகள்லாம் எப்படி ஒண்ணு சேராம கிடக்குதே அப்படின்னு தெய்வத்தை பத்தின, குலதெய்வ எல்லையை பத்தின கவலை. இத்தனை விஷயங்களை உள்ளடக்கி உலகமே அந்த சாமி தான் அப்படின்னு நினைக்கிற ஒரு மக்கள் யாராக இருக்கிறீங்களோ அவங்க மேல சத்தியமா உங்க குலசாமி மலை போல இறங்கும். அந்த பரம்பரையில இறங்கும். சத்தியம் பேசுறேங்க. அச்சப்படாம பின்வாங்காம எந்த ஒரு நிலையிலையும் தெய்வத்தை கை பிடிய விடாம நாளும் தன்னுடைய தெய்வத்தை பத்தின சிந்தனையை அதிகரித்து, பக்தியை அதிகரித்து, கடுமையான விரதங்களை மேற்கொண்டு அந்த சாமிக்காக நீங்க ஒடுக்குற உங்களுடைய அந்த அந்த கஷ்டமான அந்த ஒரு பக்தி இருக்குல்ல, அதுல பேசும்.
இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கு. அவங்க மேல சாமி சத்தியமா வரும். உங்க பரம்பரையில வரும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.